வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு திங்கட்கிழமை 2026 2ஆம் மாதம் 23ஆம் தேதி. நாங்கள் வலம்புரியிலே வருகின்ற அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை CIA வரலாறு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று அடி 17 தொடர்கிறது. நாட்டின் பாதுகாப்பு என்பது சீரியஸான விடயம். அதில் சமரசங்களுக்கிடமில்லை. குற்றவாளிகளை கூப்பிட்டு வா ராஜா உட்கார் காஃபி சாப்பிடுகிறாயா என்று தலைவரடி கொண்டிருக்க முடியாது. அதிரடியாக இறங்கினால்தான் உண்டு. அமெரிக்காவின் விரோதிகளை உளவு பார்ப்பதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் அரசாங்கம் CIAக்கு கொடுத்திருந்த உரிமையை நம்பிக்கை இப்போது அவர்களை மீறிவிட்டார்கள் என்று அந்த அதிகாரிகள் வருந்தினார்கள். இதில் இன்னொரு விடயம், சர்ச் கமிட்டியால் கண்டுபிடிக்கப்பட்ட 2 அத்துமீறல்கள் 7-8 வருடங்களுக்கு முன்பு நடந்தவை. அவை தவறு என்பது புரிந்து கொண்டு அவற்றை CIA திருத்திக் கொண்டிருந்தது. அதை கவனிக்காமல் அனாவசியமாக பழைய குப்பைகளை கிளறி CIA அசிங்கப்படுத்துவது நியாயமில்லை என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான ஆதங்கம். குறிப்பாக ரவுடி பட்டம் அவர்களை மிகவும் அவமானப்படுத்தி இருந்தது. CIAயின் இந்த வருத்தங்களை அமெரிக்க அரசு கண்டுகொள்ளவில்லை. ஏற்கனவே ஏகப்பட்ட அசிங்கங்கள் வெளிவந்துவிட்ட சூழலில் ஊர்வாயை மூடுவதற்காகவே நம் உளவுத்துறையை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைப்பதுதான் நல்லது என்று அவர்களுக்கு தோன்றத் தொடங்கியிருந்தது. இதனால் 70களின் இறுதிப் பகுதியில் தொடங்கி CIAயின் அதிகாரங்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டன. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வானளாவிய பட்ஜெட் மண்ணுக்கு இறங்கியது. ஆள் குறைப்பு செய்தார்கள். மிச்சம் இருந்தவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் லென்ஸ் வைத்துக்கொண்டு ஆராய்ந்தார்கள். இப்படி CIAயின் பல் பிடுங்கப்பட்டதில் பலருக்கு சந்தோஷம். ஆனால் சிலர் இதெல்லாம் நல்லதுக்கில்லை, நாளைக்கே ஃபேர் துறைமுக தாக்குதல் போல் ஒரு விபரீதம் நடந்துவிட்டால் அதற்கு யார் பொறுப்பு என்று எச்சரித்தார்கள். கடைசியில் அதுதான் நடந்தது. CIAயின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் அமெரிக்காவுக்கு பல வலுவான விரோதிகள் உருவாகிவிட்டார்கள். வல்லரசாவது மண்ணாங்காட்டியாவது என்று தாக்க தயாராகிவிட்டார்கள். இவர்களில் பலரை அமெரிக்காவை, அதிலும் குறிப்பாக CIA பாலூட்டி சீராட்டி வளர்த்ததுதான் வினோதம். ரகசியம், பரம ரகசியம். உளவு நிறுவனம் என்று சொன்னால் உடனடியாக நம் மனதில் தோன்றுகின்ற பிம்பம் வேறு. மார்வேஷம் அணிந்த உளவாளிகள், கையில் பையில் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள், இதற்கும் இருக்கட்டும் என்று இடுப்பில் செருகிய துப்பாக்கி, கூர்மையான பார்வை, இருட்டில் மலையில் யாரையோ பின்தொடர்ந்து போகிறார்கள். கரப்பான்கள் மட்டும் புகுந்து செல்லக்கூடிய ஒளிமறைவு பிரதேசங்களில் ஒட்டு கேட்கும் கருவிகளை பொருத்துகிறார்கள். இரகசிய ஆவணங்களை போட்டோ பிடிக்கிறார்கள். எல்லா தகவலும் கிடைச்சுடிச்சு ஓவர் என்று வயர்லெஸ் ரேடியோவில் செய்தி சொல்கிறார்கள். இவை அனைத்தும் CIAயில் உண்டு. ஆனால் அவர்களுடைய நியமன நடவடிக்கைகள் அதன் பிறகுதான் தொடங்குகின்றது. 1947ஆம் ஆண்டு CIA தொடக்கப்பட்ட போது அது இத்தனை பெரிய ராட்சச நெட்வொர்க்காக இல்லை. வழக்கமான அரசு அலுவலகங்களைப் போல வாஷிங்டனில் ஒரு சிறிய வாடகை கட்டடத்தில் தான் இயங்க ஆரம்பித்தது. உலகப்போர் கலைவரங்களுக்கெல்லாம் ஒரு வழியாக முடிந்த பிறகுதான் அவர்கள் சற்றே பெரிய அலுவலகத்துக்கு இடம் மாற முடிந்தது. அப்போதும் அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகைக்கு அருகில்தான் அவர்களுடைய அலுவலகம் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம். காரணம், CIAயின் அதிமுக்கியமான கஸ்டமர் அமெரிக்க ஜனாதிபதி தான். அவருக்கு தகவல்களை திரட்டி கொடுப்பதுதான் அவர்களுடைய பிரதான வேலை. தகவல்கள் என்றால் இஸ்லாமாபாத்தில் இன்று மழை பெய்தது, டில்லியில் கடுமையான தூசு புயல், ஜோர்தானில் ஜோராக ஓர் ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது என்று தொடங்கி பல்வேறு நாடுகளில் நிலவுகின்ற சமூக மாற்றங்கள், இராணுவ நடவடிக்கைகள், அறிவியல் முன்னேற்றங்கள், இன்ன பிற விவரங்களை எல்லாம் தொகுத்து தருகிறார்கள். CIA தொடக்கப்பட்ட புதிலில் இந்த அறிக்கைக்கு பெயர் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டெய்லி. அமெரிக்க அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பில் இருந்த சுமார் 250 மூத்த அதிகாரிகளுக்கு இந்த தினசரி தகவல் அறிக்கை வழங்கப்பட்டது. செய்தித்தாள் மாதிரித்தான், ஆனால் பரம ரகசியமான செய்தித்தாள். அதில் இடம்பெறும் தகவல்கள் அநேகமாக CIAக்கு வெளியில் வேறு யாருக்கும் தெரிந்திருக்காது. கென்னடி அமெரிக்க ஜனாதிபதியான போது இந்த வழக்கத்தில் ஒரு சின்ன மாற்றம் வந்தது.
காரணம் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டெய்லியை ஏதோ சுண்டல் விநியோகம் போல் எல்லோருக்கும் வழங்குவது அவருக்கு பிடிக்கவில்லை. எல்லோருக்கும் எல்லா ரகசியம் தெரிந்துவிட்டால் அதன் பிறகு ஜனாதிபதி பதவிக்கு மரியாதை எவ்வாறு இருக்கும்? அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள் என்று சில இருந்தால்தான் கொஞ்சம் மதிப்பாக இருக்கும். எனக்கு மட்டும் தனியாக ஒரு தினசரி அறிக்கையை தயாராக செய்யுங்கள் என்று சிஐக்கு ஆணையிட்டார் கென்னடி. அதாவது ஜனாதிபதியின் தேவைக்கேற்ப அவர் தெரிந்து கொள்ள விரும்பும் தகவல்களை மட்டும் உள்ளடக்கிய சுருக்கமான ஓர் அறிக்கை. இதற்கு PDB என்று பெயர் வைத்தார்கள், பிரசிடென்ட்ஸ் டெய்லி பிரீஃப். சுமார் 8 முதல் 10 பக்கங்கள் கொண்ட PDB இதுதான் அமெரிக்காவின் மிக ரகசியமான ஆவணம். இதை தயாரித்து அமெரிக்க ஜனாதிபதி வழங்குவதற்காகவே CIAயில் ஒரு தனி குழு இயங்கிக் கொண்டிருந்தது. தினமும் காலை எழுந்தவுடன் பல் தேய்த்து காப்பி குடித்துவிட்டு PDBயை புரட்டுவதுதான் அமெரிக்க ஜனாதிபதியின் முதல் வேலை. ஒருவேளை அவர் ஊரில் இல்லாவிட்டாலும் கூட ஃபேக்ஸ் மூலம் அவருக்கு PDB அனுப்பப்பட்டாக வேண்டும். ஆரம்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு மட்டுமே என்றிருந்த PDB அதன் பிறகு வேறு சில முக்கிய அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் யாரெல்லாம் இதை படிக்கலாம் என்று தீர்மானிப்பது ஜனாதிபதிதான். புக் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி பல அரசியல் இராணுவ முடிவுகளை எடுப்பார். ஆகவே கடைசி வினாடி தகவல்களையும் இதில் இடம்பெறச் செய்ய வேண்டியது CIAயின் பொறுப்பு. இதனால் ஒவ்வொரு நாள் ரவும் PDB அறிக்கை தயார் செய்யப்பட்ட பிறகு மறுநாள் அதிகாலையில் எழுந்து இரவு முழுவதும் வந்த தகவல்களை தொகுக்கின்றார். புதிய செய்திகள், புகைப்படங்கள், அலசல்கள் சேர்த்து அதன் பிறகுதான் அச்சுக்கு அனுப்புகிறார்கள். அடி 17 நிறைவேறுகிறது. அடி 18 மீண்டும் தொடரும். அதுவரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி, வணக்கம்.